ஜீவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே. என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே. என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே என்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தீங்கு நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தம் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து செவ்வையான பாதையில் நடத்திடுவார். தம் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து செவ்வையான பாதையில் நடத்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இங்கே வந்திருக்கிற சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். லூக்கா 17வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். லூக்கா 17வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது இயேசு
சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி இது. இயேசுவானவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணி போகும் பொழுது சமாரியா கலிலேயா நாடுகள் வழியாக செல்லும் பொழுது ஒரு கிராமத்திற்கு ஆண்டவர் செல்லுகிறார். அந்த கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகிகள் 10 பேர் அவரை எதிர்கொண்டு வருகிறார்கள். வந்து தூரத்திலே நின்று, ஏன்னா குஷ்டரோகம் பிடித்த மனிதர்களை ஊரை விட்டு விலக்கி வைக்கிற ஒரு சூழ்நிலை உண்டு. அதனால அவங்க பக்கத்தில் வர முடியாம தூரத்திலே நின்று இந்த 10 பேரும் என்ன செய்கிறார்கள்? இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சத்தம் போட்டு ஆண்டவரை நோக்கி அவங்க கூப்பிடுறாங்க. ஆண்டவர் அவர்களை பார்த்து வேற ஒண்ணுமே சொல்லல, நீங்க போய் என்ன செய்யுங்க, ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்க அப்படின்னு சொல்லி, அந்தபடி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவங்க போகும்போது என்ன செய்யறாங்க? எல்லாருமே சொஸ்தமாயிட்டாங்க. அதுல ஒரே ஒருத்தன் மட்டும் அவன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான் அப்படின்னு அதுல போட்டிருக்கோம். 15வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி, போதும். அதுல அவன் திரும்பி வந்தா உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினா, அதோட மட்டும் அவன் நிக்கல, அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் அப்படின்னு போட்டிருக்கோம். அவன் சமாரியனாய் இருந்தான் அப்படின்னு. அப்பதான் இயேசு சொல்லுவாரு, நான் வரும்போது இந்த கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது 10 பேர் வந்தாங்க, 10 பேர் உரத்த சத்தமா எங்களை சுத்தமாக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி என்ன சொன்னார்? நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் சுத்தமானது மட்டும் அல்ல, ரட்சிக்கப்பட்டவனாக திரும்பி சென்றான் என்று நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நேரத்திலே, இந்த நாளிலே மறவாதே என்ற தலைப்பிலே சில வசனங்களை நாம தியானிக்கலாம் என்று நான் ஆசிக்கின்றேன். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து நமக்காக மானிடனாய் பிறந்து நமக்காக 3.5 வருடம் இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும் காலத்திலே அநேகம் பேர் அவரிடத்தில் வந்தாங்க. அநேகம் பேருக்கு அவர் போய் சுகமாக்கினார். அநேகம் பேர் அவரிடத்தில் வந்து சுகம் பெற்றாங்க. ஆனா ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்த்தார், சுகம் பெற்றவங்கெல்லாம் நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்களா என்பதையும் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆண்டவர். நம்மை கூட ஆண்டவர் இந்த இடத்திலே, இந்த கிராமத்திலே ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். சங்கீதம் 103வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். இந்த தாவீதின் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை நீ ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 2 காரியங்கள் நம்ம பார்க்கலாம். மறதி அது எல்லாருக்கும் உரியது. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வர ஞாபக மறதிங்கிறது காமன். சின்ன பிள்ளைங்கள்ட்ட ஸ்கூல்ல போய் டீச்சர்ஸ் கேட்பாங்க, நேற்றுள்ள ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா மறந்துருச்சு மிஸ், அது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பதில். சில காரியங்கள் நமக்கே ஞாபகமாய் வைத்து இதை இன்றைக்கு செய்து முடித்திருக்க வேண்டும், இன்னன்னைக்கு இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு போவோம். மறதியில் என்ன செஞ்சிருவோம்? மறந்துடுவோம். அது ஒரு விதமான அது மறதி. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையிலே தீர்மானமாக அவர் ஒன்றை சொன்னார். பிலிப்பியர் 3வது அதிகாரம்
13வது 14வது வசனத்தை ஒருவர் நாம் வாசிப்போம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். 12வது வசனத்துல நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன்னு சொல்லிட்டு, நான் அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை நான் என்ன செய்கிறேன், மறந்துட்டு முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்ந்துகிட்டே இருக்கிறேன். நான் எல்லாம் முடிச்சிட்டேன், அல்லது ஆண்டவர் என்னை இதற்காக ஏற்படுத்தினார், என்னை அழைத்தார் அப்படிங்கிறதுல நான் திருப்தி அடைவதில்லை. பின்னான காரியங்களை எல்லாம் நான் என்ன செய்கிறேன், மறந்துட்டு முன்னானவைகளை நோக்கி நான் தொடர்ந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பின்னானவைகளை நான் என்ன மறந்துட்டேன் அல்லது எதை மறக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சில காரியங்களை நாம் மறக்க வேண்டியதை மறக்க மாட்டோம், மறக்க கூடாதவையில் ஞாபகத்தில் நம்ம வைத்துக்கொண்டே இருப்போம். சிலர் நமக்கு விரோதமாக ஏதாவது சொல்லிட்டாங்க அல்லது சிலர் விரோதமாக நமக்கு ஏதாவது செய்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்க மாட்டோம். அந்த தீமைக்கு சரியாக நம்மளும் என்ன செஞ்சிடணும், ஒரு தீமையை செஞ்சிடணும். என்னையே வெட்கப்படுத்தினாங்களா, அவங்களையும் நான் சூழ்நிலை வரும்போது வெட்கப்படுத்த வேண்டும் என்று அதை நாம் என்ன செய்கிறோம், மறக்காம நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவில்லை. சிலவற்றை நாம் மன்னிக்க வேண்டும், மன்னித்து மறந்தும் விட வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நம்ம பார்த்தோம்னா, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க தன்னுடைய வெற்றி பெறணும் அப்படின்னு விரும்பும்போது பாரமான யாவற்றையும் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க தன்னை விட்டு அகற்றி விட்டுருவாங்க. வீண் உடைகளை அகற்றிடுவாங்க. ஃபுட்டு அதை கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. எல்லாவற்றையும் வச்சுட்டு அவங்க தன்னை அந்த பந்தய பொருளை நான் பெறணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க நோக்கம் இருக்க, வேற எந்த சிந்தனையும் அவங்கள்ட்ட இருக்காது. நம்மை பொறுத்தவரையில் நாம் எதை மறக்க வேண்டும், எதை மறக்கக்கூடாது, இது ரெண்டையும் நம்ம பார்க்கணும். வேத வசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் எப்பொழுதுமே நம்ம ஞாபகத்தில் வைத்திருப்போம். இந்த வருடம் கூட 5 மாதங்கள் நாம் நிறைவு செய்ய போகிறோம் இன்றோடு. ஒருவேளை நாம் நமக்குள்ள வாக்குத்தத்த வசனத்தை தினமும் நாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறோமா என்பதை கூட நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். என்ன வாக்குத்தத்த வசனம்? இதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. பவுல் நம் வேதத்தில் பார்த்தோம்னா சில காரியங்களை மறந்தார். நான் பெரிய ஐஸ்வர்யவான், நான் கமாலியேலின் பாதத்தில் அமர்ந்து நியாய பிரமாணங்களை எல்லாம் நான் கற்றுக்கொண்டவன், நான் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் என்பதை எல்லாம் அவர் மறந்துட்டு தனக்கு லாபமாய் இருந்ததை எல்லாம் அவர் என்ன செஞ்சாரா, கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினார். எப்பொழுதும் இயேசுவின் அன்பையே ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்வதையே பவுல் என்ன செஞ்சாரு, பாக்கியமாக எண்ணினார். வேதத்திலே யோசேப்பையும் நம்ம பார்க்கலாம். யோசேப்பு கிட்டத்தட்ட 13 வருட காலம் அவருடைய கடந்து வந்த அவருடைய பாதைகள் எல்லாம் மகா வேதனையான பாதைகள். சொந்த சகோதரர்களாலேயே என்ன செய்யப்பட்டாரு, குழிக்குள் தூக்கி போடப்பட்டாரு. 20 வெள்ளிக்காசுக்காக என்ன செஞ்சப்பட்டாரு, விற்கப்பட்டாரு. போர்த்திபாருடைய அரண்மனையிலே அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரு. இதெல்லாம் ஒரு வேளை நினைச்சு பார்த்துருப்பாரு. இந்த 13 வருடம்
நான் செய்யாத தப்புக்கெல்லாம் எனக்கு என்ன செஞ்சுருக்காங்க, தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டியதாகி போச்சு. சொந்த சகோதரர்களாலேயே நான் என்ன செய்யப்பட்டேன், விற்கப்பட்டேன். இதையெல்லாம் எண்ணும் பொழுது நார்மலாக பொதுவாக ஒருத்தராலையும் அது மறக்க முடியாது. ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கும் என்றால் தினம் தினம் ஒவ்வொருத்தட்டையாவது நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம், இப்படி எனக்கு பண்ணிட்டாங்க, ஏன் சகோதரனை எனக்கு பண்ணிட்டான், ஏன் குடும்பத்தில் உள்ளவங்களே இப்படி பண்ணிட்டாங்க, இதையே தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போமே தவிர நம்ம அதை மறக்கிற சூழ்நிலை நமக்கு ஒரு நாளும் வராது. ஆனாலும் கர்த்தர் யோசேப்பை என்ன செய்தாரு, உயர்த்தினார். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ஆதியாகமம் 41:51வது வசனம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அதுல சொல்லப்பட்டிருக்கும், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி என் தேவன் பண்ணினார்னா, குடும்பத்தை அவன் மறக்கல, குடும்பத்தார் செய்த அநியாயங்கள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மறந்து அவர் என்ன செஞ்சாரா, மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். மனாசே என்றால் மறக்க பண்ணுகிறவர், மறக்க பண்ணுகிற தேவன் அப்படின்னு. யோசேப்பு ஒருவேளை தன்னுடைய சகோதரர்கள் மற்றவர்கள் ஒவ்வொருத்தராக செய்த தீமைகளையே பற்றி அவன் ஞாபகப்படுத்தி இருந்தான்னா இந்த அளவுக்கு அவன் ஆண்டவரால் உயர்த்தப்பட்டிருக்க அதில் முடியாது. 110 வயது வரையிலும் செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து அதில் சொல்லப்பட்டிருக்க அவனுடைய எலும்புகள் பத்திரமாக பெட்டியில் வைக்கப்பட்டு 430 வருடங்களுக்கு பின்பு கானானை நோக்கி பயணம் செய்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு. அவர் மறக்க வேண்டியதை மறந்து மறக்காமல் இருக்க வேண்டியதை அவர் ஞாபகத்தில் வைத்திருந்ததுனால யோசேப்பினுடைய வாழ்க்கை அவர் மறவாத, ஆண்டவர் செய்த நன்மைகளை மறவாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது. நாமும் இந்த நேரத்திலே எதை எதையெல்லாம் மறவாமல் நாம் நினைக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கலாம். கர்த்தரையும் அவருடைய அன்பையும் நாம் என்ன செய்யக்கூடாதா, மறக்கக்கூடாது. உபாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. இதுல இந்த சம்பவம் நமக்கு தெரியும். 6வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்தே நம்ம பார்த்து கொண்டு வந்தோம்னா ஆண்டவர் ஒவ்வொரு கட்டளையா கொடுத்துக்கிட்டு வருவாரு. 3வது வசனத்துல பார்த்தோம்னா நீ நன்றாய் இருப்பதற்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிட்டு, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுதுன்னு ஒவ்வொன்றா அதில் சொல்லிட்டு வருவார். நீ என்னென்ன செய்யணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வந்துட்டு 12வது வசனத்தில் சொல்லியிருக்கோம், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு நீ என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருவேளை நம்ம சூழ்நிலைகளில் என்ன செய்வோம், நம்ம செழிப்பான ஒரு வாழ்க்கை நம்மளிடத்தில் இருக்கும்போது, இல்லைன்னா நம்ம நல்லா இருக்கும்போது, பலத்தோடு இருக்கும்போது, வசதியோடு இருக்கும்போது யாரை பற்றிய ஞாபகம் நமக்கு வராது, ஆண்டவரை பற்றிய ஞாபகம் ஒருவேளை வராத சூழ்நிலையிலும் நாம் காணப்படுவோம். ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா போதும், ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன சோதனை வந்துட்டா போதும், பிள்ளைகளால் ஒரு வேதனை வந்துட்டா போதும், ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா, நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு நம்ம டைவர்ட் ஆகும். வசதியாக இருக்கும்போது அந்த நினைவே நமக்கு வராது. ஆண்டவருக்கு கண் இருக்குதா, நான் ஆண்டவரை பார்க்கறதுக்கு எனக்கு கண் இருக்குதா, அந்த சிந்தனையெல்லாம் அப்போ வராது. ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும் யாரை நான் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவேன், ஆண்டவரை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருடைய அன்பை நீ என்ன செய்யக்கூடாது,
ஒரு நாளும் மறக்காத. ஒருவேளை நாம் கூட அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை சுதந்திரமாக இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு. அதனால தான் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் யாரை நமக்கு கொடுத்தாரு, அவருடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நமக்காக அவர் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு நம்மை நம் ஒருவரை மீட்பதற்காக அவர் இந்த பாடுகள் பட்டாரு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்பி இருக்கிற 99 பேரை குறித்து அவ்வளவு சந்தோஷம் இருக்காதான். அந்த மனம் திரும்பாம கடைசியில் அந்த மனம் திரும்பி வருகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் எப்படி இருக்குமா, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இதற்காக ஆண்டவர் எவ்வளவு என்மேல் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் மறக்கக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது. அதனால தான் அந்த 103வது சங்கீதம் ஒருவேளை நம்ம வேகமாக வாசித்து போகிற அந்த சங்கீதம், கர்த்தர் செய்த உபகாரங்களை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஏசாயா 43வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லியிருக்கோம். ஏசாயா 43:4 வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். போதும், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் என்ன செஞ்சேன், உன்னையே சிநேகித்தேன். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வையிலே மிகவும் அருமையானவர்கள். அப்படித்தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறாரு. அதனால தான் அவர் நம்மளை இன்னும் 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 சிநேகித்து கொண்டே இருக்கிறார். நான் ஒருவேளை பாதை தவறி போகும்போது அவருக்கு விரோதமாக நான் என்னுடைய செயல்கள், சொற்கள், பார்வைகள் இருக்கும்போது கூட அவருடைய பார்வைக்கு எப்படித்தான் நம்ம தெரிகிறோமா, அருமையானதாக நம்ம தெரிகிறோம். அதனால தான் அவர் இன்னும் நீ தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிற, உனக்காண்டி நான் ஒரு தடவை என்ன செஞ்சிட்டேன், அடிக்கப்பட்டுட்டேன், ஆனாலும் நீ என்ன செய்கிற, தவறு செய்கிற, அதனால நான் உன்னை விட்டுறதில்லை, உன்னை சிநேகித்து கொண்டே இருக்கிறேன் என்று நமக்காக அனுதினமும் ஏங்குகிற அந்த ஆண்டவரை நாம் ஒரு நாளும் மறவாதபடி நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஏசாயா 46வது அதிகாரம் 4வது வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும், முதல் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஒருவேளை ஒரு 5 லைன்ல இந்த வசனம் போடப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம நிறுத்தி நிதானமாக இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம்னா அவர் செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றும் முதிர் வயது வரைக்கும் நான் என்ன செய்வேன். அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், எனக்கு செவி கொடுங்கள், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை நான் என்ன செஞ்சேன், தாங்கினேன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ நம்ம பலத்தில், நம்மளோட ஞானத்தில், நம்மளோட அறிவில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், திறமையாக இந்த உலகத்தில் நாம் ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. இல்லை, தாயின் கருவில் உருவாகும் போதே ஆண்டவர் என்னை எப்படி பெயர் சொல்லி அழைத்த தேவன். அவர் என்ன செய்தாராம், அப்பொழுதே அவர் தாங்கினார். எப்போ வரை எனக்கு அப்படி செய்வாராம், உங்கள் முதிர் வயது வரை நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படித்தான் இதுவரை செய்து வந்தேன், இனிமேலும் நான் என்ன செய்வேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆண்டவர் நமக்கு அருளின இந்த வேதத்திலே உள்ள அனைத்து வசனங்களும் நான் வாசிக்க 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 அது வாக்கு தத்துவத்தின் வசனங்களாகவே இருக்கும். நம்மை ஏந்துகிற, தாங்குகிற அந்த வசனங்களாகவே இருக்கும். அதனால அவருடைய அன்பை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஏன்னா நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், ஆண்டவர் சொல்லியிருப்பார். எரேமியா 31வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். எரேமியா 31:20, எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. போதும்,
அதில் சொல்லப்பட்டிருக்கும், நம்மெல்லாம் அவருக்கு யாரு? பிரியமான பிள்ளை, நம்ம அருமையான மகன். நம்ம பொதுவாக உலகத்தில் உலக பிரகாரமாக நம்முடைய தாயின் அன்பை நம்ம ருசித்து இருப்போம். ஆனால் அந்த தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நமக்காக பரிதபிக்கிற ஆண்டவர். இது எனக்கு அருமையான பிள்ளை, என்னுடைய பிரியமான மகன், இவன் எனக்கு, நான் இவரை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன், இவன் எனக்காக என்ன செய்வான்? கடைசி வரை இருப்பான். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவங்க என்ன செய்வாங்க? என்னுடைய துதியை சொல்லி வருவாங்க. அப்படித்தான். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம எல்லாம் உருவாக்கி நம்ம எல்லாம் தாயின் கற்பத்திலேயே நம்ம பெயர் சொல்லி அழைத்து அதோட விட்டுட்டு போயிடுவார் போல அப்படின்னு. இல்லை, நம்ம ஆதியாகமத்தில் ஆதாம்கிட்டையே பார்த்தோன்னா பகலின் குளிர்ச்சியான வேலையில் என்ன செஞ்சாரு? ஆதாமோட உறவாட நினைத்தாரு. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அவர் நம்மீது கரிசனை கொள்பவர் மட்டுமல்ல, நான் அவர்கிட்ட பேசுறேனா, நாம் அவர்கிட்ட பேசுறோமா, அன்பு கூறுகிறோமா என்று ஏங்குகிற எதிர்பார்க்கிற ஒரு தேவன். ஒருவேளை அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தார், சாபத்தை எல்லாம் தொலைத்தார், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அதை மூடி போட்ட ஆண்டவர், ஒரு நாளும் அதை திரும்ப திரும்ப நினைவில் கொள்ளாதவர். நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்கணும், அவற்றிலிருந்து எத்தனை நன்மைகளை நான் பெற்றது, அது என்னுடைய பெரிய பாக்கியம். கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஒருவேளை பார்த்தா ஆச்சரியம். அந்த ஒவ்வொரு நன்மையும் நம்ம எண்ணி பார்த்தோம்னா நிறைய நேரம் பார்க்கறது இல்லை. சிஸ்டர் நிறைய தடவை சொல்லுவாங்க, இலவசமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சுவாசம் உள்ள வெளியில் போயிட்டு இருக்கு. நான் அநேக இடங்களில் அநேக இடத்துல சொல்லுவேன், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும்னா வேற எங்கேயும் போக வேண்டாம், ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துட்டா போதும். நம்ம எவ்வளவு ஆண்டவர் நம்மை அதிசயமாக ஆச்சரியமாக வழி நடத்துகிறார் என்பதை அங்கே போய் பார்க்கும்போது தெரியும். பொதுவாக சொல்லுவாங்க, நடந்து போகிறவன் எதுக்கு ஆசைப்படுவான்? ஒரு சைக்கிள் இருந்தால் எனக்கு எவ்வளோ வசதியாக இருக்கும்னு. சைக்கிளில் போகிறவன் பைக் இருந்தால் வசதியாக இருக்கும்னு. பைக் இருக்கிறவன் கார் இருந்தால் வசதியாக இருக்கும்னு. ஆனால் காரில் போகிறவங்க என்ன நினைப்பாங்க தெரியும்னா, அவங்களால நடக்க முடியாது. காரில் தூக்கி வச்சு கொண்டு போய் உலகத்தை எல்லாம் சுற்றி சுற்றி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நடந்து போகிறவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? எனக்கு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும்னு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்க காரில் போகிறாங்க. ஆண்டவரை நீ நடக்கிறதுக்கு தானே வச்சிருக்கிறாரு. இல்லை, இன்றைக்கு வரை என்னை அதிசயமாகவும் அற்புதமாகவும் அவர் நடத்தி வருகிறார் என்றால் ஒரு குறைவும் இல்லாமல் அவர் என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறார். நல்ல கைகளை தந்திருக்கிறார், பார்வையை தந்திருக்கிறார், சுவாசத்தை தந்திருக்கிறார், என்னை பலத்தோடு வைத்திருக்கிறார். ஒருவேளை ஒரு சில அசௌகரியங்கள் பலவீனங்கள் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் நம்ம சில இடங்களில் போய் பார்த்தோன்னா தான் ஆண்டவர் நம்மை இந்த இடத்திலே எவ்வளவு உயர்வாக வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அந்த ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. மோசே தன்னுடைய வயதான காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தார். உபாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை இருக்கும். அதுல 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும். அதுல 14வது வசனத்துல நமக்கு அதுல சொல்லியிருக்கும், உன்னுடைய இருதயம் மேட்டிமை. ஒருவேளை நான் நல்லா வச்சிருக்கிறாரு ஆண்டவர், எனக்கு எல்லா இதையும் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால மேட்டிமை அடையாம அதுல 16வது வசனத்துல சொல்லியிருக்கோம், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால்
வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். அந்த வசனங்கள்ல நீங்க போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 8வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கும். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றொன்றா ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம அநேக இடத்துல நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யறோம்னா நம்ம டீல் பேசுறவங்களா இருக்கிறோம். நீங்க என்னைய இப்படிலாம் நீங்க எனக்கு செஞ்சிட்டீங்கன்னா நான் இப்படிலாம் நான் வருவேன், ஒழுங்கா ஆராதனைக்கு வருவேன், உங்களுக்கு நான் ஆராதனை செலுத்துவேன் அப்படின்னு ஆண்டவருக்கு நம்ம அக்ரிமெண்ட் போடுற ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், என்னென்னலாம் செய்யணும், எப்பப்ப என்னைய எங்கெங்கெல்லாம் நடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அவர் நமக்காக ஒரு புக்கே வச்சிருப்பார். இந்த பிள்ளை எனக்காக வாழுகின்ற பிள்ளை, எனக்காக இருக்கின்ற பிள்ளை, இவனை நான் இப்படிலாம் நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லல. என்ன சொல்லியிருக்கு? கூட கொடுக்கப்படும். நம்ம அவருக்கு லிஸ்ட் போடுவோம், இதெல்லாம் எனக்கு தந்துருங்க ஆண்டவரை, இந்தந்த இதெல்லாம் தான் எனக்கு இன்னும் பெண்டிங் இருக்கு அப்படின்னு. ஆனா ஆண்டவருக்கு என்னை எப்பொழுது எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஒரு பாடல்ல கூட சொல்லியிருக்கோம், அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அதுல ஒரு லைன் சொல்லியிருக்கோம், கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா என்று சொல்லப்பட்டிருக்கும். கடந்து வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. கடந்து வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு, தயவு, இரக்கங்கள் எல்லாம் பெரியது. அவரை நாம் ஒரு நாளும் மறவாமல் நாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த அழைக்கப்படுகிறோம். இன்னும் ஒன்று நாம் பார்க்கலாம், கர்த்தருடைய உடன்படிக்கையை மறவாதே. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25வது வசனம். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஒவ்வொரு தடவையும் ராப்போஜனத்தின் போது அவருடைய பாடு மரணங்களை நாம் நினைவுபடுத்துவாங்க. அப்பத்தை பிட்கையிலும் திராட்சை ரசத்தை கொடுக்கையிலும் அவர் காட்டி கொடுக்கும்போது அவர் என்ன செஞ்சாரு? அந்த ராத்திரியிலே அவர், அதில் சொல்லப்பட்டிருக்கும் 23வது வசனத்தில், கர்த்தராகிய இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் வாங்கி புசியுங்க, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். பாத்திரத்தையும் எடுத்து என்ன சொல்லுவாரு? என் இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன செய்யணும்? என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு அவர் ஒரு உடன்படிக்கையை, ஒரு கற்பனையை நமக்கு கொடுத்தாரு. ஆனால் நம்ம ராப்போஜனத்தின் போது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய சரீரம் எனக்காக கொடுக்கப்பட்டது.
அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்தவர்களாக அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நமக்கு அடையாளமா அது வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய சிந்தனைகளை சீர்படுத்த அவருடைய தலையில என்ன செய்யப்பட்டதா? முள்முடி சூட்டப்பட்டது. என்னுடைய கண்களின் நிமித்தம் அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது. என்னுடைய அந்த கன்னங்கள் என்ன செய்யப்பட்டது? அவருடைய கன்னங்கள் ஓங்கி அறையப்பட்டது. அவருடைய நாவு எனக்காக அந்த சிலுவையிலே மன்றாடியது, ஊக்கமாக ஜெபித்தது. என்னுடைய பார சுமைகளை சுமப்பதற்காக அவருடைய தோள்களிலே பார சிலுவை அவருக்கு சுமக்க கொடுக்கப்பட்டது. அவருடைய முதுகு எனக்காக உளப்பட்டது. அவருடைய விலா என் நிமித்தமாக ஈட்டியால் குத்தப்பட்டது. இதெல்லாம் எதுக்காகன்னு ஒருவேளை நம்ம என்னன்னா சீசன் டைம் மெசேஜஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கிறிஸ்மஸாக இருக்குதா, கிறிஸ்து பிறந்த மெசேஜை மட்டும் அப்படி கேட்டுக்கிட்டு அப்படி போயிட்டே இருப்போம். ஈஸ்டர், குட் ஃப்ரைடே வந்துருச்சா, அவர் எனக்காக பாடுபட்ட மெசேஜ்களை அப்படி அது தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கேப் விட்டுருவோம். ஆனால் அப்படி சொல்லலை. ஒவ்வொரு நாளும் அவர் எனக்காக அவருடைய சரீரம் கொடுக்கப்பட்டதையும் அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதையும் நான் மறக்கவே கூடாது. இதை நினைவு கூறும்படி, இதை எப்பெல்லாம் பானம் பண்ணுறீங்களோ அப்போ நினைவு கூறுற மாதிரி டெய்லி இதை நினைவு கூறுங்க. உங்களுக்காக நான் மரித்தேன், அவர் நமக்காக மரித்தார், நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினார் என்ற அந்த உடன்படிக்கையை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இன்றும் ஒரு காரியத்தை கூட நம்ம பார்ப்போம். அவர் அருளின வேதத்தை மறவாதே. சங்கீதம் 119 அதிகாரத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா அநேக வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வசனங்களும் அவருடைய வேதத்தின் முக்கியத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 9வது வசனத்தை பார்த்தோம்னா வாசிக்க வேண்டாம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே அப்படின்னு சொல்லியிருக்கோம். 16வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா உமது பிரமாணங்களின் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அவர் நமக்காக அருளின இந்த வசனங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் நம்ம மறக்கக்கூடாது. நிறைய வசனங்கள் சொல்லியிருக்கோம். 83வது வசனத்தில் புகையில் உள்ள துருத்தியை போலானேன், உமது பிரமாணங்களையோ மறவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 93வது வசனத்தில் சொல்லியிருக்கோம், நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 109வது வசனத்தில் சொல்லியிருக்கோம், என்னுடைய பிராணன் எப்பொழுதும் உம் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை நான் மறவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 153வது அந்த வசனத்தில் சொல்லியிருக்கோம், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். அந்த 119வது சங்கீதத்தில் மறவேன் மறவேன் மறவேன்னு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். வேதம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீடுகளில் ஒருவேளை பார்த்தோன்னா 10 வேத புத்தகங்கள் கூட இருக்கும். நம்ம நார்த் இந்தியாவில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வேதத்தை நீங்கள் தைரியமாக கையில் சுமந்து செல்ல முடியாது. நேற்று ஒரு செய்தியை பார்த்தோம். உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் பணிபுரிந்த ஒரு இந்து சகோதரி, அவர்கள் ஒழுங்காக வேலை செய்யாத காரணத்தினால் அவர்கள் மேல் எடுத்த ஒழுங்கு நடவடிக்கைக்காக வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் எப்படி சொல்லிட்டாங்க, நீங்கள் நம்மளுடைய ஏசிபிஎம் சர்ச்சோட வாட்ஸ்அப் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி அதில் கிறிஸ்தவ செய்திகள் அப்படின்னு
ஒரு மெசேஜ் வந்து போட்டிருக்கோம். ஒரு 3 நிமிடம் 4 நிமிடம் அதில் இருக்கிற ஒரு மெசேஜ் ட்ரூ கிறிஸ்டியன் சேனல் அப்படிங்கிறதுல போட்டிருக்கோம். அதில் நேற்று வந்த மெசேஜில், அது இன்னைக்கு வந்த மெசேஜில் இருக்குது. அந்த இந்து சகோதரி என்ன சொல்லிட்டாங்க, அவர்கள் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்று அவர்கள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததுனால ப்ரெஸ்ஸில் போய் இந்த ஸ்கூலில் என்ன செய்கிறாங்க, என்னைய மதம் மாற்றுறதுக்கு அவங்க வழி பண்ணுறாங்க, கையில் போட்டிருக்கிற அந்த பெயரை வந்து இந்து பெயரை அழிக்க சொல்கிறாங்க, அந்த டாட்டூ நான் குத்தி இருக்கிறேன் அதை அழிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பொய்யாய் ஒரு புகாரை கொடுத்து, ஏன்னா அவங்க ஒழுங்காக வேலை செய்யலை, அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அப்போ இப்படி நம்ம சொல்லிட்டா என்ன செஞ்சிடும், நம்மளை அது காப்பாற்றிடும்னு சொல்லி உடனே அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புகள்லாம் அந்த ஸ்கூலுக்கு விரோதமாக எழும்பி அதில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த ஸ்கூல் கேட்டில் அவர்களுடைய வாசகங்களை எல்லாம் எழுதி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த விசாரணைக்கு வந்த அந்த ஏசிபி கமிஷனர் வந்து விசாரணையை துவக்கி அந்த விசாரணை பண்ணும்போது பார்த்தா, எதற்காக இவர்கள் இப்படி பொய்யா ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்கன்னு விசாரித்த பிறகுதான் அவங்களோட சர்வீஸ் ரெஜிஸ்டரில் எடுத்து பார்த்தா ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க, நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவர்கள் செய்ய மாட்டாங்க. அதனால இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டா நம்ம தப்பிடலான்னு சொல்லி அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட். இது எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இடத்துல நம்ம எவ்வளவு ஃப்ரீயாக அவ்வளவு அழகாக உட்கார்ந்து ஃபேன் காற்று கீழே உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வட இந்திய பகுதிகளிலே கிறிஸ்தவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள், ஒடுக்கப்படுகின்ற சூழ்நிலை, தைரியமாக மெசேஜ் கொடுக்க முடியாது, ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வைராக்கியமாக ஆண்டவருக்கென்று ஜீவிக்கின்ற ஊழியம் செய்கின்ற அநேகர் இன்றும் அவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒன்றை நம்ம சிந்திக்கணும், அவருடைய வேதத்தை மறவாதே அப்படின்னு சொல்லி இருக்கிறது. நம்ம வேதத்தை ஒருவேளை மறக்காத சூழ்நிலையிலே தான் கண்டிப்பாக இருப்போம். ஆனால் அவருக்காக எதையாவது நான் செஞ்சிருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம ஒருவேளை ஒழுங்காக ஆராதனைக்கு வருவோம், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் நான் ஆராதனைக்கு வருவேன். எதற்காக 90% நான் வரேன் அப்படின்னா, என்னுடைய பிள்ளைகளுக்கு சமாதானமாக இருக்கணும், அந்த பிள்ளைங்க நல்லா கல்வி கற்கணும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு எந்த பிரச்சனையும் அடுத்தவங்களால வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒருவேளை ஒரு சுயநலத்திற்காக கூட நம்ம என்ன செய்கிறோம், ஆலயத்திற்கு வருகிறவர்களாக காணப்படுகிறோம். எத்தனை பேருக்கு நான் இந்த கிராமத்திலே அல்லது நான் வசிக்கும் இடத்திலே ஆண்டவரை பற்றி நாம் சொல்கிறவனாக காணப்படுகிறேன். வட இந்திய பகுதிகளிலே டிராவல் பண்ணும்போது உண்மையிலேயே நமக்கு அது யோசிக்க வைக்கிற ஒன்றாக இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா வசதியும் அவங்களுக்கு இருக்கும், அவங்க குடும்பத்தில் எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் எல்லாவற்றையும் துறந்து விட்டு அவருக்காக ஊழியம் செய்கிற அநேகம் பேர் அந்த இடத்துல எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்ஸ் இருப்பாங்க, இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, மிஷினரிகளாக அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம இடத்துல நம்ம வருவோம், நம்ம ஆராதனை செய்வோம், அதோடு நம்ம போயிடுவோம். அவருடைய வேதத்தை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய வேதத்தை நான் மறக்கவில்லை அப்படின்னு சொன்னால், அவருக்காகவும் எதையாவது நான் செய்யணும். ஏன்னா ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு பாடல் வரியில், வெறும் கையனாக நான் என்ன செய்ய முடியாது, அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், நான் அந்த இடத்துல வெறும் கையா போய் நான் நிற்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம எண்ணி பார்க்கணும். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வெறும் கையனாக உம்மை கண்டுகொள்ளல் ஆகுமோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நான் வர்றேன், சந்தோஷம், நான் இந்த இடத்துல தவறாமல் இருக்கிறேன், உண்மையிலேயே ஆண்டவர் நம் மீது பிரியப்படுவார், நான் அவருக்காக இன்னும் அதிகமாக
வளரணுமே தவிர நான் இருக்கிற எல்கேஜிலேயே நான் இருக்கக்கூடாது, யூகேஜிலேயே இருக்கக்கூடாது. நான் படிப்படியாக வளர்ந்து 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 அவருக்காக எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அவருக்காக நான் ஊழியம் செய்யவும் அநேகரை ஆதாயப்படுத்தவுமே ஆண்டவர் இந்த இடத்திலே நம்மை வைத்திருக்கிறார். அதை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஆண்டவரிடமிருந்து ஒரு பக்தன் சொல்லுவார், ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதிக்க பாருன்னு சொல்லியிருப்பார். நம்ம ஒருவேளை சின்ன பிள்ளைங்க சொல்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம், எனக்கு ஒரு பென்சில் தாங்க, பேனா தாங்க, ரப்பர் தாங்க, இந்த சின்ன பிள்ளைங்க கேட்குற மாதிரி அப்படி தான் நம்ம கேட்குறோம். ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம எப்படி கேட்கணுமா? பெரிய காரியங்களை என்ன செய்யணுமா? எதிர்பார்க்கணுமா? அதே நேரத்தில் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நம்மளும் என்ன செய்யணும்? செய்யறதுக்கு, சாதிக்கிறதுக்கு நம்ம இருக்கணும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நாம் பார்த்து விட்டு கடந்து செல்வோம். நன்மை செய்ய மறவாதே. எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இதுல சொல்லி இருக்கு, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று. இதுவும் ஆண்டவருடைய பார்வையில் என்னதான்? ஒரு பலி. நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும். அதுல 2வது வசனத்துல சொல்லி இருக்கோம், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு என்று. ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் ஒருவேளை ஆராதனைக்கு வர்றோம், நாங்கள் போகிறோம், நாங்கள் யாருக்கும் எந்த தீமையும் நாங்கள் செய்கிறதில்லை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து விடுகிறோம் என்ற ஒரு திருப்தியோடு இருந்து விடாமல் நம்மை சுற்றி இருக்கிற அந்நியருக்கு ஒருவேளை உதவிகள் தேவைப்படுகிறவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு நன்மை செய்ய என்ன செய்யணும்? மறவாதேன்னு போட்டிருக்கு. நன்மை செய்ய மறவாதே. நம்ம ஒருவேளை நன்மை செய்யும் பொழுது மத்தேயு 25வது அதிகாரத்தில் 34வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கும். அது வாசிக்க வேண்டாம். 25வது அதிகாரம் 34லிருந்து 40வது வசனம் அந்த இதுவரை போடப்பட்டிருக்கும். தமது வலது பக்கத்திலே நிற்கிறவர்களை பார்த்து என்ன சொல்லுவாரா ஆண்டவர்? வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எதனால அப்படின்னு சொல்லியிருப்பார். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் அப்படின்லாம் சொல்லி, காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள்னு வந்த நிறைய காரியங்களை சொல்லுவார். அப்போ இவங்க கேட்பாங்க, எப்போது ஆண்டவரே உண்மை நாங்கள் வியாதி உள்ளவராக கண்டோம், எப்போது உங்களுக்கு நாங்கள் போஜனம் கொடுத்தோம், எப்போது உங்கள் தாகத்தை தீர்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த 40வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் நமக்காக வாழ்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுலையும் நம்ம எப்படி இருக்கணுமா? மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நன்மை செய்ய மறவாதே அப்படின்னு போட்டிருக்கோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 3:27, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. ஒருவேளை இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, எனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கு, கொஞ்சம் வசதி இருக்கு, கொஞ்சம் வருமானம் இருக்கு, எனக்கு 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 என்றே நான் சேர்த்து கொள்ளாதபடி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். நீ இன்னும் களஞ்சியத்தை என்ன செய்ய
இடித்து அதை பெருசாக்கி இன்னும் சேர்த்து 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 வச்சுக்கொண்டே அப்படின்னு இப்போ அப்படின்னு சொல்லும்போது அவனுக்குள்ளேயே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இன்று இரவு உன் ஆத்மா எடுத்துக்கொண்டு பட்டாச்சுன்னா நீ சேகரித்தவைகள் யாருக்கு அப்படின்னு. ஒருவேளை நம்ம இடத்துல அப்படி யாரும் இல்லை, எல்லாருக்கும் உதவி செய்கிற மனப்பான்மை நமக்கு உண்டு. ஆனாலும் நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அதிலேயே சொல்லியிருக்கு, செய்ய தக்கவர்களுக்கு. யார் யாருக்கெல்லாம் அந்த உதவி உண்மையிலேயே தேவைப்படுதோ அதை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? செய்து அவர் நமக்கு சொல்லி இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றி நம்ம கடந்து செல்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஏன்னா சொல்லியிருக்கு, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் அப்படின்னு. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய தாழ்வில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மளை ஒரு அளவுக்கு நம்மளை வசதியாக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால நம்மளும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக மற்றவங்களுக்கு நம்ம உபயோகரமாக இருந்தால் மட்டுமே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக நம்ம வாழ முடியும். அதனால இந்த நேரத்தில் நம்ம ஒரே ஒரு அதிகாரத்தை, எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரம், சின்ன பிள்ளைங்க வசனத்தை பார்க்காமையே சொல்லுவாங்க. அந்த வசனத்தில் உள்ள வார்த்தைகளை ஒவ்வொருத்தரும் நீங்கள் எப்பவுமே அதில் மனதில் கொள்ளுங்க. சங்கீதம் 23வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் ஞாபகப்படுத்தி பாருங்கள். எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். எத்தனை பேர் அதை கருத்தோடு நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம்? இந்த வசனங்கள் மட்டும் அல்ல, நம்ம வேதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வசனங்களுமே ஒருவேளை நமக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான வசனங்கள். அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய மாட்டேன்? தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் எப்பவுமே என்னதான் செய்வார்? புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் தான் என்ன செய்வார்? கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னுடைய ஆத்மாவை தேற்றி அவர் நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். நான் ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் அப்படின்னா, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கடைசி வசனத்தை பார்த்தோம்னா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வசனங்கள் மட்டுமல்ல, அநேக வசனங்கள் வேதத்தில் நம்ம படிக்க 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 ஒரு வசனத்தையே நம்ம திரும்ப 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 படிக்க 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 அது ஒவ்வொரு படிக்கும் போதும் ஒவ்வொரு தியானத்தின் அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். அதனால் அந்த ஆண்டவரை நமக்காக நம்மை உருவாக்கி இன்றளவும் என்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர், அவரை நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. கர்த்தர் செய்த உபகாரங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாதான்? ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் அவர் செய்த உபகாரங்களின் நிமித்தம் அவரை தேடுறோமாங்கிறதையும் பார்ப்பாரு. சுத்தமானவர்கள் 10 பேர், நீ ஒருத்த மட்டும் வந்திருக்கிற, மீதி 9 பேர் எங்கே அப்படின்னா அதுல இன்னொரு அர்த்தமும் இருக்கு. நீ மட்டும் வந்த, நீ என்ன செய்யல? அந்த 9 பேரையும் கூட்டிட்டு வரலையே. நீங்க 10 பேருமா தானே வந்தீங்க, 10 பேரும் சுகம் பெற்றீங்க. ஒருவேளை நீ வந்த சந்தோஷம் எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி தான். ஆனா இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த கூடாரத்தில் இருக்கிறோம், இந்த நிழலிலே இருக்கிறோம். இன்னும் எத்தனை பேரே இந்த கூடாரத்தில் நான் கொண்டு வந்து நான் பெற்ற நன்மை, நான் பெற்ற ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கிடைக்க
என்ன முயற்சி எடுத்திருக்கிறேன் என்பதையும் நான் நினைத்தவனாக, அவர் செய்த நன்மைகளை மறவாதவனாக, நம்ம ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து அவருக்காக வாழுவோம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய வல்லமுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய கிருபை உள்ள கரம் எங்களோடு கூட இருந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளின் வழியாய் எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் எதை மறக்க வேண்டும், எதை மறக்கக்கூடாது என்று தேவ ஆவியானவர் எங்களோடு பேசின அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்படி கிருபை உள்ள வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே வந்து பலிக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின உடைய விலையேறப்பட்ட அந்த அன்பை நாங்கள் மறக்கவே கூடாது என்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அன்பே. ஆமென் ஆண்டவரே. உடைய அன்பினுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று அந்த அறிவிக்கட்டாத அந்த அன்பை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெற்றுக்கொண்டோம். அதை நாங்கள் ஒரு நாள் மறக்கக்கூடாது என்று கர்த்தர்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தங்களை உடன்படிக்கையின் மூலமாய் இணைத்த அந்த விலைவேறப்பட்ட அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்படி வேதத்தை மறக்கக்கூடாது என்று பேசுனீங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இப்படி வேதம் என்னுடைய இருதயத்தை விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் விலகாதபடி, என்னுடைய கண்களை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ள கர்த்தாவே ஸ்தோத்திரம் உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இடைபட வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் செய்த அநேக நன்மைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் நாங்கள் மறந்தவர்களா இல்லாமல் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த நன்மைகளை நினைத்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் ஆண்டவரே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கக்கூடியவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிருபை பாராட்டுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவே வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தாவே அடிச்சுவட்டுகளை பின்பற்றி வாழ கர்த்தாவே ஸ்தோத்திரம் கிருபை பாராட்டுங்க. புதிய காரியங்களையும் புதிய நன்மைகளையும் புதிய பலத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் அனுதினமும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்கள் தேவாதி தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மறக்கக்கூடாது என்று சொன்ன அனைத்து காரியங்களையும் நினைத்து கர்த்தாவே நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் நன்றியறுதல் உள்ளவர்களாய் கர்த்தாவே எங்களை மாற்ற வேண்டுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய இருதயங்களும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்மை நினைத்து நன்றியோடு ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைத்து போற்றி புகழ கிருபை தாங்க தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.